இப்போ இன்கேஸ் வந்து டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. டேண்ட்ரஃப் இல்ல இச்சி ஸ்கேல்ப், ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு சில பேத்துக்கு வந்து நீங்க வந்து ஸ்கேல்ப் வந்து சும்மா சொரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட்டா வரும். ஆமா. அது வந்து டேண்ட்ரஃப் வேற மாரி இருக்கும். இந்த ஸ்கேல்போட பீல்ன்றது வேற மாரி இருக்கும். உங்களுக்கு அந்த தலையில இருக்கிற அந்த லேயரே பீல் ஆகுற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். லேயர் மாதிரியே வரும். அது வந்துட்டு தனி. உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து பவுடர் மாரி தான் இருக்கும். அது டிஃபரண்ட். சோ இது ரெண்டுமே இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பியூர் நீம் ஆயில். நீங்க நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த நீம் ஆயில் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே தலையில வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணிடலாம். ஷாம்பு வாஷ். கண்டிஷனர் போட தேவை கிடையாது. ஆனா இது இந்த 1 hour என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வாய் கசக்கும். அந்த பெனிட்ரேட் ஆகும்ல, அப்ப உங்களுக்கு வாய் நல்லா கசக்க எடுக்கும். பரவாயில்ல, ஒரு 1 hour விட்டு வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம். இல்ல மந்த்லி ட்வைஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ அந்த டேண்ட்ரஃப் ஃபீல் ஆகுதோ, இல்ல நல்ல ட்ரை ஆயிடுச்சு, ஆயிலே ஒரு சில பேருக்கு தங்காது. நீங்க எவ்வளவு ஆயில் வச்சாலும் அப்சர்வ் ஆயிட்டே இருக்கும். அவ்வளோ ட்ரையா இருக்கும். ஹீட் பாடியா இருக்கலாம். சோ இந்த மாதிரி நீம் ஆயில் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரியே உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு மாய்ஸ்சர் இருந்துட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு ட்ரை ஆகாது ஆட்டோமேட்டிக்கா. டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்டா போயிடும்.